வாழ்க வளமுடன். அரசி என்ன பண்ணுவா, யோசனை பண்ணி தம்பிக்கு தான் பதவி கொடுக்கலையே, சரி நாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு புலவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவார்ல, அவரை வர வச்சு அவரை வந்து மந்திரி பதவியில் உட்கார வச்சிடலான்ட்டு அவள் கணக்கு போட்டு புலவரை வர சொல்லுவாள். அவரும் வந்துடுவார். வந்த உடனே கேட்பார் என்னன்னு. இல்லை, நீங்கள் வந்து இந்த சபைக்கு வந்து மந்திரி ஆகணும், அதுக்கு தான் உங்களை ஆயிடுச்சேன் அப்படின்வா. சரி எப்படி அரசு கேள்வி கேட்பற, அது நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களை மந்திரி பதவியில் உட்கார வச்சுருவார். சரிம்மா அப்படின்வார். அரசர் வருவார். அது யாரும்மா, யார் புலவர் நீங்கன்னா, இந்த மாதிரி ராணியோட புலவர், அந்த வீட்டில் இருக்கும்போது நான் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தது. அப்படியா புலவர்? சரி, நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். அது இப்போ வேணாம், ஒரு நாள் இருக்கணும், நீங்கள் அமருங்க, உங்கள் வீட்டில் போய் இருங்க அரண்மனையில், நான் நாளைக்கு அதை பற்றி பேசலான்னு. சரின்ட்டு போயிடுவார். புலவர் உள்ளே போயிடுவார். இவர் மறுநாள் எழுந்து குதிரையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவார் ஊரை. அப்போ ஊரை சுற்றி பார்க்க வரும்போது ஒரு ஆலமரத்தில் வந்து கீழே உட்காருவார். உட்கார்ந்த உடனே அந்த பக்கம் ஒரு 3 பெண்கள் வருவாங்க. அந்த 3 பெண்களில் வந்து என்ன பண்ணுவா, ஒருத்தி சொல்லுவாள், இறகும் சிறகும் ஒன்றடின்வா. இரண்டாவது வந்த பெண் என்ன சொல்ல, கனியும் வாயும் கனியும் ஒன்றடின்வா. மூணாவது வந்த பெண் என்ன சொல்லுவான்னா, காலும் கழிவும் முண்டடின்வா. இதை கேட்டு வந்துடுவார் ராஜா. கேட்டு வந்து அரண்மனைக்கு வந்துடுவார். வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, புலவரையே நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு 3 கேள்வி, எனக்கு விடை தெரியல, சரி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்றேன் அப்படின்வோம். அப்போ சொல்லுவான் என்னன்னா, அந்த 3 பெண்கள் சொன்னாங்கள்ல, அந்த இதுவை இவர்கிட்ட சொல்லுவார். இவர் வந்து, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, பதில் சொல்ல தெரியல அப்படின்னுவோம். சரி அப்பாஜி கூப்பிடுவோம். அப்போ அப்பாஜி வருவார். வந்த உடனே, உனக்கு தெரியுமா இந்த கேள்விக்கு பதில் ஒன்று? சரி தெரியும் அரசே அப்படின்னா. சரி சொல்லு பார்க்கலாம் அப்படின்வார். அப்போ சொல்லுவார், அந்த 3 பெண்களை வந்து மரத்தில் உட்காந்துரு கிளியை பார்த்து அவங்க சொன்னது அப்படின்னும். எப்படின்னும், அது சிறகும் பச்சை கலர், இலையும் பச்சை கலர். அதுதான் முதல் பெண்மணி சொன்னது, சிறகும் இலையும் ஒன்றடி, ஒரே மாதிரி இதா. இரண்டாவது பெண் என்ன சொன்னா, வாயும் கனியும் ஒன்றடி என்ன. அதில் வாய் எப்படி இருக்குது, சிகப்பு, மூக்கெல்லாம் எப்படி இது சிகப்பு கலர், அதில் கனி சிகப்பு கலர், ரெண்டும் ஒன்றா இருக்கா? சரி. அப்புறம் காலும் கனியும் 3 அடினால ஒன்றும் இல்லைங்க, அந்த கிளியோட கால் இருக்குல்ல, அதுவும் அது உட்காந்துக்கிற கிளை என்ன கலர், ரெண்டும் ஒன்று தானே. அது நடந்த 3 விரல் வருது, அதான் 3 அடின்னு சொன்னது. இதுதான் அரசு அந்த பெண்கள் சொன்னது, அதுக்காக விடை இதுதான். ஓஹோ அப்படியா, சரி, அப்போ வந்து நீயாவே மந்திரியாக இருந்துடுவோம். உடனே அரசிக்கிட்ட வந்து அந்த புலவர் சொல்லலாம், இனி என்னை கூப்பிடாதம்மா, அவனுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை, அவரே அந்த பதவியை ஏற்றுக்கிட்டு அப்பாஜியே ஏற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இதை இவன் என்ன பண்ணுவான், சரி இப்படியே இருந்து 1 நாள் போயிடுது, 2 நாள் போயிடுது, 3ஆவது நாள் என்ன பண்ணுறா, இந்த அப்பாஜி மட்டும் புலவராக வரக்கூடாது, அதுக்கு என்ன வழி செய்யணும், என்கிட்ட இருக்கிற கடைசி ஒரு ஆயுதம் தான் அப்படின்னு நினச்சிப்பான். அப்படி நினச்சி வந்து, அரசே நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் நான் இட்டுன்னு வந்தாலும் பதில் சொல்லலை, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிடுங்க அப்படின்னா. ஆனால் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கணுன்றாரு அரசன். சரி எடுத்துக்கங்க, 2 நாள் கூட எடுத்துக்குங்கன்னுவா. சரி என்னதுன்னா, 40 அடி நூல், 40 அடி அகலம், 60 அடி நீளம் ஒரு நூலை கொடுத்துருவான். இதை கொடுத்துட்டு எனக்கு 2 நாளில் இவ்வளோ பணம் கஜானாக்கு வந்தாகணுன்னுவான். ஒரு 5 லட்சம்னு வச்சுங்க, 5 லட்சம் வரணுன்னுவான். சரி அப்படியா அப்படின்னும். இவன் என்ன பண்ணுவான், அப்பாஜி கூப்பிட்டு நீ 3 நாளைக்கு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவான். சொன்ன உடனே இவனுக்கு ஒரு டவுட்டு, ஏன் அரசி வந்து என்னை வரவனாங்க, அப்பா அரசருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு நினச்சிக்கின்னு எதுவும் சொல்ல மாட்டான். அரசர் போயிட்டு தூங்க மாட்டார், ஏன்னா போது சொல்லணுமா இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணுவார், மேலே மாடியில் உலாத்தின்ட்டுருப்பார். இந்த அப்பாஜி என்ன பண்ணுவான், மாறு வேஷத்தில் போட்டு முகமுடி மாதிரி போர்வை போய் தின்று மேலே போயிட்டு சொல்லுவேன், என்ன அரசர் என்ன இது மாதிரி 40 அடி 60 அடி நீளம் 40 அடி அகலம் சொல்கிறா, அது எனக்கு புரியல அப்படின்வான். அதுவும் அரசே ஒன்றும் இல்லை, 40 அடி அகலம்
60 அடி நீளம். அது மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வரி பணம் இல்லை. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒவ்வொரு அடிக்கும் 5 பணம் வீதம் நீங்கள் வசூல் பண்ணணும் அப்படின்பா. இவர் காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொன்று தான் சொல்லுவார். பணம் எல்லோரும் எத்தாந்து 2 நாளுக்குள்ளே போட்டுடுறாங்க. போட்டுட்டோன்னே அப்போ கேட்பார் அரசர், ராணி இது போதுமா, இதுக்கு மேலே வேணுமாண்ணா? அரசே, இது வரைக்கும் நான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன், மதிக்கலை, என்னை மன்னிச்சிடு. இனி நான் வந்து இந்த அரசருக்கு வர மாட்டேன். நான் என் இடத்துல அந்த அரண்மனை இதுவில் நான் என்னோடய அறையிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, அரசனானாலும் யாராக இருந்தாலும் போட்டின்னு வரத்தான் செய்யும். அதை அனுபவித்து தான் தீரணும். அதனால் நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. அப்பாஜி தான் அரசர் மந்திரி ஆகணும்னு இருக்கும்போது அவர் தான் மந்திரி. இதனால் உனக்கு வந்து ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா இல்லை அப்போ நான் வரலண்ணா. இல்லை வர வேணாம், நீ ஆனால் டெய்லி என் பக்கத்தில் வந்து உட்காரணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து நமக்குள்ளே ஒற்றுமகுதுன்னு நினைப்பாங்க. எல்லாம் 2 பேருக்கு சண்டை பழகுது, அதனால தான் இவங்க வந்து உட்காரல அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னா. அப்படி அரசே, இனி நான் உன் பக்கத்தில் உட்காந்துட்டு எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன், எதையும் உங்களை அவமதிக்கிற மாதிரி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னுவா. வாழ்க வளமுடன்.